வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஓ சேல்ஸ் டீமா யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு பர்ச்சேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய சந்தேகங்கள் உருவாகுது. கோர்ஸ் மேல மட்டும் ஏன் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க? இந்த கோர்ஸ் மூலமா உண்மையாவே பயன்தானா, இல்ல இது நம்மளை பொறுத்தளவு வேஸ்டா அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஃபுல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு நமக்கு விருப்பம் இருந்தா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அதை ஃப்ரீயா விட்டுறலாம். ஃபர்ஸ்ட், எஸ்பிஓ ஏன் கோர்ஸை ரெஃபர் பண்றாங்க? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கோர்ஸ் மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? ரெண்டு, அதை இப்போ உடனடியா நம்ம பண்ணோம்னா நமக்கு இன்னும் என்ன பெனிஃபிட் இருக்கு? மூணு, இதை எப்படி நம்ம லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும்? நாலு. இந்த 4 ஸ்டெப்பையும் நான் ஃபுல்லா இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, இந்த வீடியோவை தெளிவா பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும் இதை யார் பர்ச்சேஸ் பண்ணணும், யார் பர்ச்சேஸ் பண்ண. எஸ்பிஓ ஏன் சேல்ஸ் டீமுக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு டார்ச்சர் பண்றாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு நான் டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட், எஸ்பிஓக்கு உள்ள நம்ம சேல்ஸ் டீமா செலக்ட் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எஸ்பிஓட மெயின் ஃபோக்கஸ் என்னங்கிறத உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். மற்ற கம்பெனிகளுக்கும் நம்ம எஸ்பிஓ கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற கம்பெனிகள் ஒரு கம்பெனியோட ப்ரொமோஷன் சேல்ஸை நம்ம ப்ரொமோட் பண்ணி தான் கொடுப்பாங்க, பட் அதை கிரியேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பட் நம்மளோட எஸ்பிஓ நம்ம ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கறதும் கிரியேட் பண்ணி கொடுக்கறதும் ரெண்டையுமே மெயின் ஃபோக்கஸா வச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளும் இதுல சேல்ஸ் பண்ணா மட்டும்தான், சேல்ஸை கிரியேட் பண்றதுன்னு நாம சேல் பண்ணா மட்டும்தான் அது ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்கு பிறகுதான் ப்ரொமோட் ஆகும். ஸோ அப்போ சேல்ஸ் டீம் கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சுதான் அதுக்கேற்ற சம்பளமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் தெரிஞ்சு நம்ம சேல்ஸ் டீமா வந்தோம். அதுக்கு பிறகு கூப்பன் பர்ச்சேஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அந்த ஆப்ஷன் மூலமா நீங்க பை பண்ணீங்கன்னா அதை நாங்க கூப்பன் கோடா கன்வெர்ட் பண்ணி அதை உங்களுக்கு கேஷாவே ரிட்டர்ன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. 3000 இன்க்ரிமெண்டான்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 3000க்கான பெனிஃபிட்டான அந்த டைமிங் யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ, அதிகபட்சம் 13,000 வரை பண்ணியிருந்தாங்களோ, இன்னைக்கு அவங்களுக்கு 16,000 இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எஸ்பிஓ சொன்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் ஸ்டாப் ஆகுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதுலயும் சில இன்ஃபர்மேஷன், சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அங்க சப்மிட் ஆகி பை மோட்ல இருந்து நமக்கு இந்த கூப்பன் பர்ச்சேஸ் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ பட் எஸ்பிஓல இப்போ சேல்ஸ் டீமா இருக்கிற மெம்பர்ஸ், பெண்டிங்ல இருக்கிற மெம்பர்ஸோட கொஸ்டின்ஸ் நாங்களும் சேல்ஸ் டீமா கன்ஃபார்ம் ஆகணும். நீங்க பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகுவீங்க. ஸோ அப்போ கூப்பன் பர்ச்சேஸ் கிடையாது. ஆனா நீங்க ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும், கரெக்ட் தானே? ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க சேல்ஸ் டீமா கன்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ அப்படி கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு தான் இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கொடுத்ததோட நேரத்தோட வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்க. ஒரு நேரத்தோட வாய்ப்பை தவற விட்டா மறுநேரம் கிடைக்கும் போது அதை விட பெனிஃபிட் கம்மியா கிடைக்கும். பெனால்ட்டின்னு ஒன்று சொல்லுவோம். இங்க நீங்க அதிகமா அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்கிறது பெனால்ட்டிகள் இல்ல. அதோட நல்ல ஒரு பெனிஃபிட்டை நீங்க மிஸ் பண்றீங்க. கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் பண்ணி அதோட பெனால்ட்டியா நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது மட்டும் தான். இப்போ நீங்க மிஸ் பண்றீங்கன்னா லேட்டரா என்னென்ன பெனால்ட்டி எல்லாம் உங்களோட லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். முதல்ல நீங்கள் இந்த எஸ்பிஓ சொல்கிற எஜுகோஸ்ட் கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கான என்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கிறங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணுமா வேண்டாமா இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படலாம். தேவையில்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேணாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸோட பெனிஃபிட் என்ன? எஸ்பிஓக்கு உள்ளன்னு பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்பிஓ சேல்ஸ் டீமாக மாறுவீங்க. உங்களுக்கான வேலைகளும் அதுக்குள்ள வருமானமும் அதிகமாக கிடைக்கும். செகண்ட், எஸ்பிஓ நியூ வித்ராவல் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதற்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்க இந்த பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா. அப்படி நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு இது நாட் எலிஜிபிள். ஓகே, ஸோ எஸ்பிஓ ப்ரொமோஷன் டீம் இருக்கிற நபர்கள் சேல்ஸ் டீமாக நீங்கள் இந்த பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சேல்ஸ் டீமாக கன்வெர்ட் ஆகிக்கலாம். உங்களுக்கான வருமானமும் வேலையும் சுருக்கமாக அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது கோர்ஸை நம்ம லேர்ன் பண்ணும்போது இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுடைய அறிவுத்தன்மை வளர்ந்த பிறகு நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீலான்சர்னால் என்ன? இப்போது நம்ம வெளியே எத்தனையோ கடைகள் பார்க்குறோம். ஒவ்வொரு கடைகளும் வெளியே ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு கடையில் உட்காந்து ஒவ்வொரு யாருக்கெல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் ஒரு கடையாக உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஃப்ரீலான்சர் ஒர்க்குனா நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு யார் யாருக்கெல்லாம் என்ன தேவை, ஒருத்தருக்கு எடிட் பண்ணணுமா, இல்லை ஒருத்தரோட ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணுமா, அவங்களுடைய தேவைகள் என்னவோ அதை நீங்கள் தனியாக உட்காந்து அதனுடைய வேலைகளை முடித்து அதுக்குள்ள வருமானங்களை நீங்கள் வாங்கலாம். இதுதான் ஒரு ஃப்ரீலான்சர் ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். பைமோட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, பைமோட் ரிவார்ட் பாயிண்ட்டாக உங்களுக்கு ரூ. 30,000 உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டாக கிடைக்கும். இதை நீங்கள் கூப்பன் கோடாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கும் சேல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போதும் இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு கண்டிஷன்னா, நீங்கள் இப்போ ஒரு ரூ. 1000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ரூ. 1000 பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களால் ஒரு 10% இல்லைனா 20%, இதோட கன்ஃபர்மேஷன் லேட்டராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரூ. 1000 நம்மளால் ஒரு ரூ. 100 இந்த ரிவார்ட் பாயிண்டில் இருந்து பயன்படுத்திக்க முடியும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் யோசிக்க வேண்டியது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 7,500. ஆனால் வர்றது எவ்வளவு? 30,000. ஸோ இதை நம்ம சேல் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 30,000 நம்ம 50 to 50 பார்த்தாலுமே 15,000 ரூபாய். ஸோ யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணுறதை நீங்கள் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு ஒரு பர்ச்சேஸ் ரெஃபர் மட்டும் நம்ம பண்ணாலே போதும். அவங்க பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக கிடைக்கும், நான் சொல்கிற கூப்பன் கோட் மூலமாக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்குள்ளே ஒரு கூப்பன் கோடை கொடுப்பீங்க. அந்த கூப்பன் கோடில் இருந்து 50 ரூபாய் அவங்களும் 50 ரூபாய் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இப்படி 50 to 15 பார்த்தாலுமே உங்களுக்கு 7,500 ரூபாய் ப்ராஃபிட்டாக தான் கிடைக்கும், தவிர எந்த விதத்துலேயும் லாஸ் இல்லை. ஏன்னா இந்த டைமிங் மட்டும் டிலே ஆகும். ஸோ இது உங்களுடைய சேல் பண்ணுற உங்களுடைய டேலண்ட் பேஸ் வச்சு மட்டும்தான் உங்களால் இதை ஒரு மணியாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட். இதை எல்லாரும் தவற விட்டுறாதீங்க. இது நிறைய நபர்களுக்கு தெரியல. அதுக்கடுத்தது சோஷியல் மீடியா. இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்குது. இதில் எல்லாம் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம எப்படி ஒரு ட்ரெண்ட் ஆகலாம், ஸோ இதோட சைட்டை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணிக்கலாம், ஒரு கீவேர்ட்ஸாக இருந்தாலும் ஹேஷ்டாக்ஸாக இருந்தாலும் இது எல்லாத்தையுமே நம்ம மைண்ட் செட்டுக்குள்ளே எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மக்களுடைய பார்வைகளை எப்படி கொண்டு போகலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்தது நம்ம என்ன ஒரு பிஸ்னஸாக ஆஃப்லைன்லேயோ ஆன்லைன்லேயோ ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நம்மளுடைய பிஸ்னஸை எந்த அளவுக்கும் நம்ம வளர்த்துக்கலாம். ஸோ இதுதான் ரொம்பவே ஒரு பெரிய பெனிஃபிட். இதை நான் உங்களை மைண்ட் வாஷ் பண்ணுறேன், மேனிப்புலேட் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதுக்குள்ளே இந்தந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு ஆயிரக்கணக்கில் வாங்கிட்டு போன ஒரு காலம் எஸ்பிஓக்குள்ளே இருந்துச்சு. இப்போ நம்ம லீகலாக இந்த மாதிரி தான் நம்ம வாங்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய உங்களுக்கான ஒரு சப்போர்ட். எஸ்பிஓக்கு பெரிய சப்போர்ட்டே எஸ்பிஓ லீகலாக மூவ் ஆகிறது தான் எஸ்பிஓக்கு பெரிய சப்போர்ட். ஸோ பட் உங்களுக்கு இந்த சப்போர்ட் இருக்கணும், உங்களோட லைஃப்பில் எஸ்பிஓ இருக்கணும்னா நம்ம லீகலாக தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பண்ண முடியும். ஸோ சேல்ஸ் டீமாக நம்ம வந்தாலே நம்ம பர்ச்சேஸ் தான் பண்ணணும். ஸோ அந்த பர்ச்சேஸ் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அதற்கு பிறகு நம்மளுடைய வருமானங்கள் எல்லாமே நம்ம வாங்குறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுதான். இப்போ அடுத்தது கண்டிஷன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். எஸ்பிஓ அதர் லாங்குவேஜ் மெம்பர்ஸ் யாராவது உங்கள் டீமில் இருக்காங்க, இல்லை அதர் லாங்குவேஜ் மெம்பர்ஸ்க்கு தமிழ் தெரியும், நான் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா ஓகே. அப்படி இல்லாமல் அதாவது அதர் லாங்குவேஜஸ் இருப்பாங்க, அவங்க யாரும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். அவங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு அப்டேஷன் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள், அதுக்குள்ளது சொல்லுவாங்க. எஸ்பிஓ மல்டிபிள் ஐடிஸ் வச்சுருக்க நபர்கள் அவங்களும் ஒரு ஐடிக்கு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஐடிக்கும் அவங்க கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவங்களுக்கும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி ரிலேட்டடாக ஒரு வீடியோ கொடுப்பாங்க, நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஏற்கனவே யாரெல்லாம் 3,000 ரூபாய் கொடுத்து எஜுகோஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ, அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, அவங்க எல்லாருக்குமே மறுபடியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஆனால் உங்களுக்கான ஒரு பெனிஃபிட் என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் 3,000 ரூபாய் கொடுத்து பிகினிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ பிகினிங்கும் அட்வான்ஸும் சேர்ந்து காம்போவாக ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அப்போது
இந்த காம்போக்குள்ளே வரும்போது உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பே பண்ண அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. 7,500 ரூபாய் கொடுத்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கான பிகினிங் கோர்ஸுக்குள்ள அமௌண்ட்டை உங்களுக்கு மறுபடியும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே என்ன இமெயில் ஐடி என்ன பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய் நீங்கள் பண்ணினீங்களோ அதே இதுக்குள்ளே போய் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதுக்குள்ள அமௌண்ட் உங்களுடைய கைகளில் கிடைக்கும். ஓகேவா? ஏற்கனவே பை மோட்ல இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், ஆனால் நானும் பண்ணணுமான்னு கேட்காதீங்க, நீங்களும் பண்ணணும். பை மோட் கூப்பன் பர்ச்சேஸ் யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அவங்கள தவிர மற்ற எல்லா நபர்களும் சேல்ஸ் டீமில் கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்கன்னா, இப்போ இந்த 7,500 ரூபாயை பயன்படுத்தி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு இந்த 7,500 ரூபாய் இது மட்டும் வருகிற ஏப்ரல் 5ஆம் தேதி வரை தான் இந்த ஆஃபர். அதுக்கு பிறகு நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே 13,000லேருந்து 15,000 ரூபாய்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கும் வரும். ஸோ எஸ்பிஓ ஓல்டு யூசர்ஸ்க்கு தனியான பெனிஃபிட் இதை கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்திங்கன்னா ஓகே, இல்லையா உங்களுக்கு 13,000லேருந்து 15,000 ரூபாய்க்குள்ளே வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா பெனிஃபிட்ஸுமே ஓகே. இப்போ இதை நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. இப்போ உங்கள் எஸ்பிஓ ஐடிக்கு உள்ளே வந்த பிறகு டுடே டாஸ்க்கை டச் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா கோட்டுன்னு இருக்கும். உங்கள் டாஸ்க்கு உள்ளே போனதும் இதில் மோர் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். இந்த டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவமும் பெருகுது. மோர் டீட்டெயில் விசிட்டை கொடுத்ததும் ஒரு சைட்டுக்குள்ளே போகும். எடுகோஸ்ட் அதுக்குள்ளே போகும். அதுக்குள்ளே போன பிறகு சைடில் ஒரு மேன் ஐக்கான் இருக்கும் பாருங்கள், அதை கொடுங்க. இதை கொடுத்து உள்ளே போயிடலாம். இதை கொடுங்க. இதை கொடுத்த பிறகு உங்களுக்கு லாகின் ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த லாகின்குள்ளே கொடுங்க. இந்த லாகினை நீங்கள் கொடுக்கும்போது ஏற்கனவே நீங்கள் லாகின் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்து அந்த பிகினிங் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் சேம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போங்க. அப்படி இல்லைன்னா நியூவாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் நவுன் இருக்கா? ஸோ இந்த ரெஜிஸ்டர் நவை கொடுங்க. ரெஜிஸ்டர் நவ் கொடுத்ததும் உங்களுக்கு ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் நேம் நான் என்னோடய நேமு கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் என்னோடய இனிஷியல் கொடுக்குறேன். யூசர் நேம் என்னோட ஓகே ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இமெயில் ஐடி, இப்போ ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். இந்த இமெயில் ஐடிங்கிறது உங்களுடைய எல்லா A to Z கம்யூனிகேஷன் எல்லாமே இந்த இமெயிலுக்குள்ளே தான் இருக்குது, ஷார்ட்டாக சொன்னால். ஸோ இது எல்லாமே நீங்கள் இதில் தான் பண்ணணும். இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. தெரிஞ்ச இமெயில் ஐடியாக கொடுங்க. இமெயில் ஐடியும் இமெயில் ஐடி பாஸ்வேர்டும் இருக்கிற மாதிரி கொடுங்க. ஸோ இப்போ ஒரு இமெயில் ஐடியை நான் கொடுத்துட்றேன். ஓகே. அதுக்கு பிறகு உங்களுடைய பாஸ்வேர்டு. இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கிடையாது. ஸோ இந்த எஜுகோஸ்ட்டுக்குன்னு நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. சேம் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க. இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிரும். லாகின் ஆகின பிறகு இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் உள்ளே வரும்போது சேம் அதே மாதிரி தான் இந்த மேன் ஐக்கான் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா இப்போ நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். ஓகே. இப்போ உள்ளே வந்த பிறகு இதில் காம்போ ஆஃபர் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஸோ இந்த காம்போ ஆஃபரை நான் கொடுக்குறேன். இந்த காம்போ ஆஃபர் கொடுத்ததும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் டு கார்ட்னு இருக்கும். 29,999 ரூபா மதிப்புள்ளது 23,999 ரூபா இருக்கும். இன்னும் குறைக்கலாம். நம்ம எஸ்பியோட யூஸர் தான், எஸ்பியோட மெம்பர் தான் சொல்லி நமக்கு 7,500 ரூபாய்க்கு மாற்றலாம். அது எப்படின்னா, உங்கள் டுடே டாஸ்க்குக்கு உள்ளே வந்த பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ ஷோ ஆகும். இதுக்கு கீழே பாருங்கள், உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கோடை 75% நம்ம இந்த கோடு மூலமாக இந்த SBO DM7500 இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இப்போ நான் இதுக்குள்ளே வந்துட்டேன். ஆட் டு கார்ட் கொடுக்குறேன்.
கொடுத்ததும் உள்ளே போகிறேன். இப்போ இதில் வியூ கார்டுன்னு இருக்கும். இதை நீங்கள் இப்போ இதில் ஏற்கனவே உள்ள 2 கோர்ஸ் இருக்கு. இப்போ நான் இதில் பாருங்கள் ஆட் கூப்பன் இருக்கும். ஸோ இந்த கூப்பன் இதை நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணதை கூப்பன் ஆட் கூப்பன் கொடுத்துட்டிங்கன்னா என்டர் கூப்பன் கோட் இருக்கும். ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கூப்பன் கோடோட இது டிடெக்ட் ஆகிரும். ஸோ டிடெக்ட் ஆகிருமா? இப்போ அடுத்தது மேலே பாருங்கள், நான் 2 கோட்ஸை ஆட் டு கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் ரிமூவ் ஐட்டம்னு ஒன்று நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எதை பர்ச்சேஸ் பண்ணணும், இதை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ நான் ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அந்த ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்ததும் அடுத்த பேஜ் ஷோ ஆகும். இதில் நம்மளுடைய நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேம் இதெல்லாம் ஆப்ஷன்லாம். ஸோ என்னோடய நேமில் கிளின்டன் கொடுத்துருக்கேன், லாஸ்ட் நேமில் எல்லுன்னு கொடுத்துக்கிட்டேன் இனிஷியலு. ஸோ கண்ட்ரியில் என்ன கண்ட்ரி அதை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சிட்டி திருநெல்வேலி, ஸோ மாவட்டம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்டு உங்களுக்கு என்னவோ நீங்களும் அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் தமிழ்நாடு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது அட்ரஸ். ஸோ அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டுறாதீங்க. வேறு பின்கோட்னா இந்த ஜிப் கோட், நம்மளுடைய ஊருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் கோடுன்னு ஒன்று உண்டு இல்லை, அதுதான் பின்கோடு. ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ண பிறகு நீங்கள் ஐ ஹேவ் அக்ரி இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மேலே ஒரு எரர் மாதிரி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு எரர் காமிச்சது. மறுபடியும் நான் அது எதெல்லாம் கொடுக்கணுமோ ஜஸ்ட் ஒரு டூப்ளிகேட் மாதிரி கொடுத்துட்டு இப்போ நான் அதுக்கு அடுத்தது கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ எல்லாமே கிளியராக இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் செக் பண்ண பிறகு ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேமெண்ட் மெத்தட், எல்லா பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது. கிரெடிட் கார்டில் இருந்து யூபிஐ வர எல்லா பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் விசிட் ஆகும். ஸ்க்ரீன்ஷாட், அதோட பே பண்ணோட ப்ரூஃபு. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அடுத்த நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் இதை நம்ம என்ன மாதிரி பண்ணணுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.